بسم الله الرحمن الرحيم. நம்மை விட்டும் பெரிதாலும் உள்ளங்களிலே என்றும் குடிகொண்டிருக்கக்கூடிய அல்லாமா அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்களுடைய நினைவாக இந்த மதரசாவுடைய பெயர் வைக்கப்பட்டு அவர்களுடைய துஆவை கொண்டு மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த மாதத்திலிருந்து சொற்பயிற்சி மன்றம் என்ற பெயரிலே சொற்பயிற்சி ஹிஃப்துனுடைய போட்டியை நடத்தி வருகிறோம். வரும் காலங்களிலே இன்னும் வேறு துறைகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திறமையை வளர்த்துவதற்காக வேண்டி அதில் உண்டான நிகழ்ச்சியும் நடைபெறும். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பயானுடைய நிகழ்ச்சி. இந்த பயானுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹஜரத் பெருந்தகை மஸ்ஜிதே மஅமூரிலே நடைபெறக்கூடிய மதரசா மஆரிஃபுல் ஹுதா, அந்த மதரசாவுடைய முதல்வராக தற்போது பொறுப்பேற்று மர்ஹூம் அல்லாமா அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்களுடைய அந்த பணியை தன்னுடைய தலைமையில் ஏற்று அவர்கள் சென்ற வழியிலே மிக சிறப்பான முறையிலே சீராக நடத்தி வருகின்ற மௌலானா ஹாஃபிஸ் பத்ருத்தீன் காஷிஃபி ஹஸரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வருகையை கபூல் செய்வானாக. அவர்கள் மூலமாக இந்த மதரசாவிற்கும் பரக்கத்தை சிறப்பை தருவானாக. மேலும் நம்முடைய மதரசாவிற்கு எல்லா வகையிலும் இடத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என்னென்ன உதவிகள் இருக்கிறதோ எல்லா விதமான உதவிகளையும் நமக்கு செய்து வரக்கூடிய கண்ணியத்திற்குரிய அல்-ஹாஜ் திப்பு சுல்தான் சாஹிப் அவர்களும் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருந்தைகள் இருக்கிறார்கள். அனைவர்களையும் இந்த சிறப்பான இந்த சபையிலே வருக என்று வரவேற்று இந்த பயானுடைய நிகழ்ச்சி துவங்கவிருக்கிறது. ஆரம்பமாக மாணவர் ஹாஃபிஸ் முஹம்மது ஹுமைத் நல்வழி தோன்றல் சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற தலைப்பிலே பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் பட்டம் கிடைப்பதற்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறக்கிறார்கள். 20 வயதிற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களின் தந்தை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்களின் வரலாற்றை பேசவில்லை என்றால் அவர்களின் வரலாற்றிற்கு குறையை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். தந்தையின் நற்செயலின் காரணத்தால் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு ஒரு பெரும் முன் உதாரணம் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே ஓரிரை கொள்கைக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவர் வாழ்ந்த நாட்களில் ஒருபோதும் சிலை வணக்கத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ் ஒருவனையே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு பல சான்றுகள் கிதாபு வரலாற்றில் இருக்கின்றது. அக்காலத்தில் மதுக்கள் உயர்ந்த செயலாக கருதப்பட்ட போதிலும் இவர்கள் அந்த மதுவை தூக்கி எறிந்தார்கள், அதனை வெறுத்தார்கள். இவர்களின் தந்தை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் விதையின் மரம்தான் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தங்கை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள். சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களின் மனைவியுமான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் ஏற்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் அறிந்த சம்பவம் தான்
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு சென்ற பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மனிதன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கூறினார்கள், உன் சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரின் தங்கையின் வீட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது அவர்களின் தங்கையின் வீட்டில் சூரத்து தாஹாவை ஓதிக் கொண்டிருந்தார்கள். சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில் நடந்த எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் பத்ர் யுத்தத்தில் மட்டும் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தான் அவர்களை ஒரு முக்கிய வேலை நிமித்தியத்தால் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் திரும்பி வர மதிய வேலை ஆகிவிட்டது. அதற்குள் பத்ர் யுத்தமும் முடிந்து விட்டது. ஆனால் இவர்களின் பெயர்கள் 313 பத்ர் சஹாபாக்களின் பெயர்களில் இடம்பெற்றிருக்கிறது. சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல நல்ல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தன்னை எந்த இடத்திலும் முற்படுத்திக் கொள்ளாமல் பிரபலத்தை விரும்பாமல் உள்ள தூய்மையோடு பயன்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார்கள். சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் முஸ்தஜாபு துஆவா. அவர்கள் கை உயர்த்தினால் அந்த துஆ உடனே ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு முறை சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அர்வா என்ற பெண் என்னுடைய நிலத்தை அவர் அபகரித்துக் கொண்டு விட்டார் என்று இட்டு கட்டுகிறார். அச்செய்தி நீதிபதி மர்வானிடம் செல்கிறது. நீதிபதி மர்வானும் அந்த அப்பெண்ணை நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கப்படுகிறார். அப்பொழுது சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனம் உருகி கூறுகிறார்கள், அந்த நிலத்தை நீயே எடுத்துக்கொள். அவ்வாறு நீ சொன்னது பொய்யாக இருந்தால் உன் கண் குருடாகி அந்த நிலத்திலேயே உன் அடக்க ஸ்தலம் இருக்கும் என்று துஆ செய்தார்கள். நாட்கள் கடக்கிறது. பின்னால் மக்கள் கூறுகிறார்கள், அப்பெண்ணின் கண்கள் குருடாகி இருக்கிறது, செவத்தை தடவி தடவி நடக்கிறாள் என்று கூறுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அப்பெண் அந்த நிலத்தில் உள்ள ஒரு கிணற்றில் கண்ணு தெரியாமல் விழுந்து அந்த இடத்திலேயே அப்பெண் மரணமாகிறார். ஹிஜ்ரி 51 சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் அவர்கள் உயிர் பெறுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இவர்களை போன்று துஆவை ஒப்புக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதராகவும் அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام ورحمة الله وبركاته. ما شاء الله. عشرة المبشرة சுவனத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவரான சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை மிக அழகான முறையிலே சுருக்கமாக நமக்கு முன்னாலே எடுத்து வைத்து ஹாஃபிஸ் முஹம்மது ஹுமைத் சென்றிருக்கிறார். அந்த சஹாபி அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாமும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக அறிவின் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பில் மாணவர் முஹம்மது ஹிஷாம் அவர்கள் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال تبارك وتعالى في الفرقان العظيم وفي فرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم في مبارزة البدريين: قم يا حمزة، قم يا علي، قم يا عبيدة ابن الحارث، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அகிலத்தின் அருள்குடைய எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்க்கை பின்பற்றிய தோழர்கள் மீதும், வலிமார்கள் மீதும், நபிமார்கள் மீதும், இந்த சபையில் வருகை தந்திருக்க நம் அனைவர் மீதும்
அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். வீரத்தின் விளைநிலம் அறிவின் தலைவாசல் 4ஆம் கலிஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபி அவர்களின் ஹாஷிமி கோத்திரத்தில் சார்ந்தவர்கள். அப்துல் முத்தலிபின் 10 மகன்களில் ஒருவரான அபூ தாலிபின் பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியம் என்னவென்றால் இவருடைய தாயார் ஃபாத்திமா பின் அசத் இவர்களும் ஹாஷிமி கோத்திரத்தில் சார்ந்தவர்கள். கிபி 599 மக்காவில் பிறந்தார்கள். ஒரு சில அறிவிப்பு காபாவிற்குள்ளே பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. குழந்தை பருவத்தில் இஸ்லாத்தில் ஏற்றவாறு முதல் நபர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கை வரலாற்றில் மிக குறிப்பாக பேசப்படுவது அவர்கள் வீரத்தை பற்றி. வீரத்தின் விளைநிலம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா போரில் வெற்றி கிடைத்தது. உதாரணமாக ஒரு சில சம்பவத்தை கூறுகிறேன். இஸ்லாத்தின் முதல் போர் பத்ர் போர் யுத்தம் துவங்கியது. முன்னால் மல்யுத்த சண்டை நடைபெறுகிறது. நபி அவர்கள் இஸ்லாமியர்களின் தரப்பில் இருந்து 3 நபர்கள் முன்னிறுக்கிறார்கள். அதில் ஒருவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதிர்படையில் உத்பா, ஷைபா, வலித் இந்த 3 நபர்கள் இருந்தார்கள். இதில் ஷைபா அவர்கள் கொலை செய்யப்பட்டு எதிர்களுக்கு தோல்வி வைத்து காட்டினார். உஹதுடைய யுத்தம் களத்தில் சுழன்று போராடிய மாபெரும் வீரர். அதே போன்று அகல் யுத்தத்தில் எதிர்படையில் இருந்து மிகவும் வலுவான ஒரு நபர் அமர் என்பவர். இவருடன் போர் செய்ய தயார் என்று கேள்வி கேட்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தயார் என்று பதிலளித்தார்கள். இவர்கள் தோட்டத்தில் சிறுவராக இருந்தாலும் எதிரினால் உன்னை கொலை செய்ய விரும்பவில்லை என்று பதிலளிக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீ என்னுடன் போர் செய்ய விரும்பவில்லை என்றால் நான் உன்னை கொலை செய்ய விரும்புகிறேன் என்று பதிலளித்தார்கள். இருவரும் போரிட்டு அந்த நபரை வீழ்த்தி அகல் யுத்தத்தினுடைய வெற்றி கொடையை நாட்டினார். வரலாற்றின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தை பற்றி பேசும்போது ஹைபருடைய யுத்த களத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய சமயத்தில் குர்பானி பிராணியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். 100 ஒட்டகங்களில் அறுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்கள் நபி அவர்களுக்கும் 37 ஒட்டகங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நாயகத்திற்கு வேண்டி அறுத்தார்கள். நபி அவர்களோடு மிகவும் நெருக்கமான எல்லா நிலைகளும் இருந்தார்கள். நபி அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நபி அவர்களை தனது வலது தோளில் சாய்த்து குளிப்பாட்டிய பாக்கியமும் பெற்றார். அது மட்டுமின்றி நபி அவர்கள் கபரில் இறங்கி அடக்கம் செய்த பாக்கியமும் பெற்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சிறந்த வீரராகவும் கல்வியராகவும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அறிவின் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தலைப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை மிக சுருக்கமாக அழகான முறையில் எடுத்து வைத்த முஹம்மது ஹிஷாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் அது போன்ற அறிவை தந்தருவானாக, நல்ல இல்மை தருவானாக, நல்ல ஹிஃபுதுடைய தாக்கத்தை தந்தருவானாக. அடுத்தபடியாக எதற்கும் அஞ்சாதவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பிலே மாணவர் முஹம்மது இஸ்மாயில் பேச வருகிறார். بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் முக்கியமாக நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறியவனாகிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த அவையில் பேசுவதற்கு எனக்கு கொடுத்த தலைப்பு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான தோழர்களில் சோனத்திற்கு சுப செய்தி கூறப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் கூற உள்ளேன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சீடர் இருந்தார், என்னுடைய சீடர் ஜுபைர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி அவர்களுக்கு இவர்கள் தந்தை வழி உறவு. நபியின் பாட்டனார் என்று பார்த்தால் 5வது பாட்டனார் குசை இப்னு கிலாப். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் 5வது பாட்டனார் குசை இப்னு கிலாப். மேலும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா அவர்களின் உடன் பிறந்த சகோதரி சஃபியா அம்மையார் அவர்களின் மகன். இவர்களின் தந்தை அவ்வாம் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சிறு வயதில் இருக்கும் போதே போரில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்போது இவரை வளர்த்து ஆளாக்கி இஸ்லாமிய மிகப்பெரிய தளபதியாக, அழைப்பாளராக, நபியின் சீடராக, சாணி செம்மலாக ஆக்குவதற்கு பின்னால் இவர்களின் தாய் சஃபியா அம்மையார் தான் இருக்கிறார். தனது கோத்திரத்திற்கே பெயர் சொல்லும் இடத்தில், தனது குலப்பெருமையை தூக்கி நிறுத்தும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் வலம் வந்தார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களின் தாய் சஃபியா அம்மையார் இவர்களும் சாதாரண பெண் அல்ல, மிகவும் வீரம் சரித்த பெண். இவர்களை வீரமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே மிகவும் கண்டிப்பாக வளர்த்தார்கள். பிறர் பார்த்து புகார் கூறுவார்கள், சஃபியா தன் பிள்ளையை மிகவும் கண்டிப்பாக வளர்க்கிறார், அவரை போல் யாரும் பிள்ளைகளை வளர்க்கூடாது என்று நாம் கூறினார்கள். சில சின்ன தாயிடம் கேட்பார்கள், ஏன் பிள்ளை இப்படி அடிக்கிறீர்கள், இப்படி கண்டிப்பாக வளர்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அந்த தாய் சொன்னார், இன்னமா அضربه لأيكون شجاعا. அவன் வருங்காலத்தில் வளர்ந்து யாருக்கும் அஞ்சாத ஒரு வீரனாக வர வேண்டும் என்றால் அவனை இவ்வாறு தான் வளர்க்க வேண்டும், எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார் என்று தெரியுமா? அக்காலத்தில் இரவு ஃபஜர் தொழுகைக்கு முன் ஒரு 3:30 மணி அளவில் தான் வெளியிடத்திற்கு சென்ற தன் சுய தேவையை நிறைவேற்றுவார்கள். அவ்வாறு தான் சஃபியா அம்மையார் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவயதாக இருக்கும் போது அவர்களையும் கூட்டிச் சென்று மிகவும் இருட்டாக இருக்கும் இடத்தில் நிற்க செய்து சில தூரம் சென்ற தன் சுய தேவையை நிறைவேற்றுவார்கள். ஒரு நாள் இறந்துதான் அழுதார்கள், இப்படிதான் நிற்க வேண்டும் என்று கூறினார்கள். இதன் பின் எவ்வித இருட்டுக்கும் அஞ்சாமல், எவ்வித பயத்திற்கும் ஆளாகாமல், உண்மையாக கோழைத்தனம் என்பது தன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இதன் விளைவு என்னவென்று தெரியுமா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 16-17 வயதிலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக ஆனார்கள். போர்க்களத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆற்றல் மிகவும் பிரம்மாண்டமானது. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு போர்களிலும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களின் போர் தந்திரங்கள், போர் சாகசங்கள் மிகவும் அற்புதமானவை. பத்ர் போரில் மிக அதிகமான நேரங்கள் பணியாற்றினார்கள். பத்ர் போரில் இறந்ததே வெறும் 2 குதிரைகள் மட்டுமே. ஒரு குதிரையை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றொரு குதிரையை கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வைத்திருந்தார்கள். பத்ர் போரில் மிகவும் மூர்க்கமாக போர் புரிந்தார்கள். பத்ர் போருக்கு அடுத்து வந்த உஹது போர் அதுக்குமே எல்லாரும் பயந்து ஓடி அந்த உஹது போரில் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மொத்தம் தனித்து நின்று களமாடினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜுபைர் ஒருமுறை ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒருவர் வந்து கூறினார்கள், யா ஜுபைர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஷஹீதாகப்பட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் தன் வாளை உருவி வைத்து 2 கைகளையும் வாளை கொண்டு சொன்னார்கள், என் ரசூல் மட்டும் ஷஹீதாகப்பட்டிருந்தால் இந்த மக்காவில் இருக்கும் எவனுடனும் ஒருவனாக இருக்காது, இறந்தாலும் பிறந்து விடுவேன் என்று கூறினார்கள். என்று கூறிவிட்டு தனது 2 வாளைகளையும் எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன ரசூலே, என்ன ஜுபைரே,
வாளை உருவிட்டு எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலே, நீங்கள் ஷஹீதாகப்பட்டதாக நான் ஒரு செய்தி என் காதிற்கு வந்தது. அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் இந்த மக்காவில் இருக்கும் எவனுடனும் ஒரு உடலாக இருந்திருக்காது, இறந்தால் பிறந்திருப்பேன் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிரோடு இருந்த ஒரே காரணத்தினால் தான் தன் வாளை சிறிது இறக்கினார்கள். இவ்வாறு பத்ர் போரிலும் உஹது போரிலும் இன்னும் பல போர்களில் தடம் மாறிய மிகப்பெரிய போர் தந்திர வீரர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலின் நெருங்கிய சீடராகிய ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் கொடுத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த இரண்டு தம்பதியர்கள் பிறந்த மகனே அப்துல்லா இப்னு ஜுபைர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கடைசி கட்டத்தை பார்த்தோமானால் இஸ்லாத்தில் இரு பிரிவினைகளுக்கு சண்டை ஏற்பட்டன. ஜமல் என்ற யுத்தத்திற்கு பெயர். ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களின் படையும் இவர்கள் தளபதி, மற்றொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தளபதி, அவர்களின் படை. இரண்டு பக்கமும் சஹாபாக்கள், இரண்டு பக்கமும் நெருங்கியவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்திற்கு வந்தார்கள். போர்க்களத்திற்கு வந்த பின்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிலவரத்தை விளக்கினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பல சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலிருந்து வெளியேறினார்கள். விலகினவர்கள் கூறினார்கள், இரண்டு பக்கமும் நபி தோழர்கள் ஏதோ காரணமின்றி சண்டை போடுகிறார்கள், இது ஒரு பக்கம் சரி என்று நிற்பது சரியல்ல என்று கூறிவிட்டு பல சஹாபாக்கள் வெளியேறினார்கள். அதில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு பாலைவனத்தை வந்தடைந்தார்கள். அங்கே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தனியாக இருந்தார்கள். அங்கே ஒரு மனிதரை சந்தித்தார்கள். அவனுக்கு அப்துல்லா இப்னு ஹெர்மூஸ் என்று பெயர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், தொழுகைக்கு நேரமானது, நாம் இரண்டு பேரும் சில தொழுகலாமா என்று கேட்டுவிட்டு தன்னிடம் இருந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்தார்கள். ஒளி செய்து முடித்த பின்பு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களே இகாமத் கூறினார்கள். தொழுகைக்கு இகாமத் கூறிய பின்பு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கேட்ட உடனே பின்னிருந்தவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்தினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீதாக இறக்கப்பட்டார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன் போர்க்களத்தில் போர் புரிவதற்கு எவனுக்கும் பலம் அல்ல. கடைசியில் தொழுகலாம் என்று கூறி பின்புறமா அடித்ததே இவர்கள் வீரத்துக்கு சான்று. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை போன்ற வீரத்தையும் ரோஷத்தையும் மார்க்க பற்றையும் தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ما شاء الله ما شاء الله. முஹம்மது இஸ்மாயில் தியாகத்திற்கு சொந்தக்காரர். தீனுக்காக வேண்டி தந்தையோடு இணைந்து தியாகத்திலே பங்கெடுத்த அந்த ஒரு பெயருக்கு சொந்தக்காரர். எதற்கும் அஞ்சாத ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை மிக ஆணித்தரமாக உற்சாகமாக அழகான முறையில் நமக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக நமக்கு முன்னாலே இஸ்லாத்திற்கு அம்பு எய்தவர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பிலே முஹம்மது தொல்ஹா பேச வருகிறார். Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'an al-Karim wal Furqan al-Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Radiyallahu anhu wa radu anhu. Sadaqallahul Azim.
எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையான உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அம்பியாக்கள், வலிமார்கள், முக்கியமாக இந்த சபையில் வருகை தந்திருக்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை நான் முதலில் கூறி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி அவர்களால் சுவனத்தை கொண்டு முன்மொழியப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் நபி அவர்களின் ஹிஜ்ரத்திற்கு சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கா நகரில் பிறந்தார்கள். இவர்களின் தந்தை வழி நாயகத்தின் கோத்திரமான ஹாஷிமி வம்சாவளி. இவர்களின் தாய் ஜஸ்ரா என்ற கோத்திரம். அதாவது நபி அவர்களுக்கு தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சொந்தக்காரர். தாய் வழியில் சொந்தம் என்பதால் நபி அவர்கள் அவ்வப்போது இவரினுடைய மாமா, இது போல் எனக்கு சொந்தம் ஒரு யார் இருக்கிறார் என்று கூறுவார்கள். 19 வயதில் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். நபி அவர்களின் மரணத்திற்கு பின்னால் கலிஃபாக்களின் காலத்தில் அரசு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தின் 6 நபர்களை கொண்ட ஷிரா கமிட்டியில் முக்கியமான ஒரு நபர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் ஒரு சிறப்பை கூறி சுட்டி காட்டப்படுவது அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறும் போர்களில் முதலாக மார்க்கத்திற்காக அம்பு எய்தவர் என்ற பெருமை உண்டு. உஹதுடைய போர்க்களம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவர் மற்றொருவர் அம்பு எறிந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களை போரில் ஆர்வப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை கூறுவார்கள். இந்த வகையில் நபி அவர்கள் அவர்களுக்கு அருகில் வந்த யாருக்குமே கூறாத ஒரு வார்த்தை, அம்பேரி என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள். இதுபோல் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை கூறியிருக்கிறார்கள். நபி அவர்களின் வாழ்க்கையில் இந்த 2 நபரை தவிர வேற யாருக்கும் இந்த வார்த்தையை கூறினதில்லை. இவர்கள் காலத்தில் அம்பு எறிவதில் இவர்களுக்கு நிகர் இவர்தான் என்கிற அளவிற்கு அம்பு எறிவதில் வல்லவர். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று சிறந்த வீரராகவும் ஹலாலான உணவை உண்ணக்கூடியவராகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரிய ஒரு சிறப்பு, இஸ்லாத்தில் முதலாக அம்பு எய்தியவர். அவர்களை பற்றி அழகான முறையிலே அவர்களுடைய வரலாறை சுருக்கமாக முஹம்மது தொல்ஹா நமக்கு முன்னாலே எடுத்து சொன்னார்கள். அதுபோன்று நாமும் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக வியாபார ஞானி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி சுருக்கமாக நமக்கு முன்னாலே எடுத்து வைக்க வருகிறார் மாணவர் முஹம்மது ஷபீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم.
عن عائشة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يحنو عليكن من بعد إلا الصابرون سقي الله ابن عوف من سلسبيل الجنة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நம்மளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. நமக்கு அருட்கொடையாக வழங்கப்பட்ட ஏந்தல் நபி ஈருலக தலைவர் சையதினா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அதே போல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அம்பியாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் நபி அவர்களின் நெருங்கிய தோழர்களில் இவரும் ஒருவர். இவர் யானை நிகழ்வுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்பு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் மக்காவில் உள்ள அவுஃப் இப்னு அப்து அவுஃப் மற்றும் தாயார் ஷிஃபா இப்னு ஆஃப் ஆகியோரின் மகனாக பிறந்தார்கள். அவரது பெற்றோர்கள் இருவருமே மக்காவில் உள்ள குறைஷி குல இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தாயார்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் சமயத்தில் ஆமினா அம்மையாருக்கு பிரசவம் பார்த்தவர்கள். அல்லாஹ் தஆலா இவரது தாயாருக்கு ஒரு சிறப்பை வைத்துள்ளான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து முதலில் இவர்கள்தான் கையில் எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வழங்கி இருக்கிறான். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முன்னிலை சஹாபாக்களில் ஒருவர், இஸ்லாமின் பக்கம் விரைந்தோடி வந்த 8 நபர்களில் ஒருவர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற 5வரில் ஒருவர், சொர்க்கவாசிகள் என இறை தூதரால் அடையாளம் காட்டப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர், அல்லாஹ்விற்காக தனது மொத்த செல்வத்தையும் செலவழித்த நபர்களில் ஒருவர். இவர்களின் சிறப்பு ஏராளமானது. இவர்கள் தாயார் வைத்த பெயர் அப்து அம்ர். ஆனால் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு நபி அவர்கள் இவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் என பெயர் சூட்டினார்கள். இவர்கள் மிகச்சிறந்த வியாபாரியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஏராளமான செல்வத்தை வாரி வழங்கியிருந்தான். ஆனால் இவர்கள் அதை இஸ்லாமிற்காகவும் மார்க்கத்திற்காகவும் அர்ப்பணம் செய்தார்கள். இவர்கள் எண்ணியே பார்க்காமல் கோடிக்கணக்கில் இறைவழியில் செலவழித்த சஹாபாக்களை பார்க்க முடிகின்றது. அதில் தலைமையானவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக எவ்வளவோ செல்வத்தை செலவு செய்திருக்கிறார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்ட முஹாஜிரீன்கள் அவர்கள் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தலா 400 தீனார்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் 100 சஹாபாக்கள் உயிரோடு இருந்தார்கள். அதில் நமக்கு மிகவும் அறியப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அத்தொகையை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல் அவர்கள் ஜிஹாதிற்காக 1000 குதிரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மானின் செல்வம் இஸ்லாமுடைய செல்வமாகும் என சொல்லப்படும் அளவிற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற பொழுது ஏராளமான செல்வத்தை சொத்துக்களை மக்காவிலே விட்டு சென்றார்கள். பெரும் செல்வம், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், கண்ணியமான வாழ்க்கை, பெரும் வணிகர் என்கின்ற சிறப்புகளை பெற்றிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் அதனை உதறி தள்ளிவிட்டு மதீனாவிற்கு சென்றார்கள்.
எனவேதான் பிற்காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அளவற்ற செல்வத்தை பன்மடங்கு கொடுத்தான். எதை தொட்டாலும் பொன்னாகும் என சொல்வார்களே, அந்த அளவிற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், உஸ்மானும் அப்துர் ரஹ்மானும் அல்லாஹ்வுடைய இரு கரு உள்ளங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகளிடம் கூறியிருக்கிறார்கள், எனக்கு பிறகு எனது மனைவியாருக்கு பேருதவியாக இருப்பார் உனது தந்தை என்று கூறியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கையாளரின் இறை தூதரான நபி அவர்களுக்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 லட்சம் மதிப்புள்ள தோட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இத்தகைய சிறப்புகளும் இந்த பண்புகளும் பெற்றிருந்த காரணத்தினால் தான் மேன்மை மிகு நபி தோழரான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதடுகளிலிருந்து சொர்க்கவாசி என்கின்ற நற்சான்றினை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இவருக்கு தபூக் போரில் நபி அவர்களுக்கு முன்னால் இமாமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஒரு நாள் சுபஹ் நேரம் நெருங்கிவிட்டது. நபி அவர்கள் வர தாமதமாகிவிட்டதால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு ரக்அத் முடிந்ததற்கு பிறகு நபி அவர்கள் சஃபில் இணைந்தார்கள். அதை பார்த்த மக்கள் பதட்டமடைந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணினார்கள். அதனை நபி அவர்கள் செய்கையால் தடுத்து விட்டார்கள். சலாம் கொடுத்ததற்கு பிறகு 2ஆம் ரக்அத்தை தொழுதார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் செய்ததே சரி என்று சொன்னார்கள். எனக்காக காத்து கொண்டிருக்காமல் தொலை வைத்தது நன்று என்றார்கள் அன்னலார் அவர்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு முன்னால் இமாமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். இத்தகைய சிறப்புக்கு சொந்தக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 32 கிபி 652 மதீனாவில் அவரது 75வது வயதில் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணை விட்டு பிரிந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே முன்னின்று நல்லடக்கம் செய்தார்கள். அவர்களின் உடல் ஜன்னத்துல் பக்கீலே அடக்கம் செய்யப்பட்டது. இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே சம்பாதித்து இறைவனுக்காகவே செலவழித்த இறைவனையும் இறை தூதரையும் நெஞ்சார நேசித்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறை தூதர் கொடுத்த நற்சான்றிதழை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். இதேபோல் நாமும் நமக்கு வரக்கூடிய செல்வத்தை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபி அவர்களின் சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். முஹம்மது ஷஃபீக் அவர்கள் வியாபாரியாகவும் இருந்து இறைநேசனராகவும் வாழ்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய வரலாறை மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு முன்னாலே எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை போன்று நாமும் அந்த வாழ்க்கையை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சுவனமதிகளாக ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இறுதியாக ஆங்கிலத்திலே உரையாற்றுவதற்காக அபூபக்கர் ஷிப்லி வருகின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام.
Certainly he is the well-structured which was of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Dear brothers and my Hazrats, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I stand before you with a deep humility, profound respect to speak about which was of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Truthfulness and trustworthiness. As-Sadiq Al-Amin. One of the most admired which was of Prophet Muhammad sallallahu alaihi wasallam was his unwavering commitment to truth and trustworthiness. Before he was even given prophethood, his people knew him as Sadiq, the truthful, and Al-Amin, the trustworthiness. Even his staunchest enemies could not deny his honesty. He never lied, never betrayed a trust, and he never violated his words. Mercy and compassion. Another remarkable virtuous of Prophet Muhammad sallallahu alaihi wasallam was his unparalleled mercy and compassion. The Quran itself confirms this when Allah says, "We have not sent you, O Muhammad, except as a mercy to the world." Surah Al-Anbiya. Justice and fairness. And Prophet Muhammad ﷺ was also a man of unwavering justice. He did not allow personal feelings or relationships to cloud his judgment. He showed compassion to every creation of Allah, whether it was a child, a widow, the poor, or even animals. The Quran highlights his role as a just and fair leader, and he often emphasized that justice is a pillar of Islam. Once a nobleman from the tribe of Quraysh committed a theft. We must pray to Allah to instill Prophet's virtues in our hearts, to make us live by his unwavering commitment, and to teaching and to bless us with his intercession on the day of judgment. Jazakallahu for your attention. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மாஷா அல்லாஹ். அபூபக்கர் ஷிப்லி அவர்கள் ஆங்கிலத்திலே ப்ராஃபிட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்தில் அழகாக உரையாற்றினார். அல்ஹம்துலில்லாஹ். இது உலகத்தினுடைய பாஷை. அதனால் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கிறது, அது இஸ்லாத்திற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி ஆங்கிலத்திலே ஒரு உரை இங்கே நிகழ்த்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவாக நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மௌலானா ஹாஃபிஸ் பத்ருத்தீன் காஷிஃபி ஹதரத் அவர்கள் நமக்கு அழகான உபதேசங்களை செய்து சிறப்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும்
அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் என் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அடிப்பெறலாமல் பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மதரசாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வருகை தரவுள்ள நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சின்ன ஒரு மன்றம் நினைச்சோம், ஆனால் மாஷா அல்லாஹ் பேசக்கூடிய பெரிய பெரிய மாணவர்களை பார்த்தா அவர்கள் மாணவர்கள் அல்ல, வெறும் பேச்சாளர்களை போன்று பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு தைரியத்தை அடைந்திருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் ஒரு அறிவாளியான மனிதன் யார் என்று சொன்னால், நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது, அதற்குண்டான சலுகைகள் கிடைக்கின்ற பொழுது நல்ல முறையில் அதை பயன்படுத்துபவன் தான் ஒரு நல்ல ஒரு மனிதன், அறிவாளியான மனிதன். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதவியை ஒரு சஹாபி செய்தார்கள். அதற்கு பதிலாக பகரமாக நபி அவர்கள் கேட்டார்கள், உனக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லா, என்னுடைய வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது, சாப்பாடு இல்லாமல் கஷ்டமா இருக்குது, எனக்கு பாத்திரம் வேணும், ஆடு வேணும், ஒட்டகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து பெற்றுத் தருகின்றேன். அதே நேரத்திலே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பெண்மணியை போன்று நீங்கள் கேட்கவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த பெண்மணி யார், என்ன நடந்தது என்பதை கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே அல்லாஹ் மூசா நபிக்கு ஒரு வஹி அறிவித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சரியில்லை, தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இடத்தை தோண்டி அவர்களுடைய உடலை அப்படியே எடுத்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஏனென்றால் நபிமார்களுடைய உடல் என்பது மண்ணை திங்காது. எப்படி அவர்களை அடக்கம் செய்தார்களோ அதே போன்றுதான் இன்று வரைக்கும், இல்லை கியாமத் வரைக்கும் அப்படியே தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியுடைய அந்த யூனுஸ் நபியுடைய கபர் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது, இந்த ஊரிலே ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறார், அவரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள என்று சொல்லிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அனுப்பி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மூதாட்டியை அழைத்து கேட்கின்றார்கள், யூனுஸ் நபியுடைய கபர் எங்க இருக்கு, உங்களுக்கு தெரியுமாமே அப்படின்னு. எனக்கு தெரியும் கபர் எங்க இருக்கிறது என்பது, ஆனால் நான் சொன்னால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார்கள், இந்த மாதிரி மூதாட்டி கேட்கறாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. மூதாட்டி என்ன கேட்க போறாங்க, வயசானவங்க என்ன கேட்க போறாங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு கேட்பாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்பாங்க, இல்லை கொஞ்சம் பணம் கேட்பாங்க, இதுதானே கேட்க போறாங்க. கேட்கட்டும், நீங்க என்ன கேட்டாலும் நாங்கள் தரம் சொல்லிருங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. தோழர்களும் போய் அந்த மூதாட்டிகிட்ட சொல்லிட்டாங்க, சரி நான் காட்டினால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், இது எனக்கு தாங்க, அப்பதான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோழர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரொம்ப வியப்பாயிருச்சு. உலகத்துல ஏதாவது கேட்டா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம், இது மறுமையுடைய விஷயமாச்சே, இது யாருடைய கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி கேட்கிறார், நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல, என்ன கேட்டாலும் நான் தருவேன் வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல, கொடுங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், உத்தரவு கொடுத்துட்டான், வாக்குறுதி கொடுத்துட்டான். அதே மாதிரி யார் கேட்கின்றார்கள் அந்த சஹாபியிடத்திலே, நபியவர்கள் கேட்கின்றார்கள், உமக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தரேன் என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்க வேண்டும், துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களோடு கையை பிடித்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். இருந்தாலும் அவர்களுக்கு என்ன,
வீட்டில் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும், ஆடு வேணும்னு கேட்டாங்க. இதைத்தான் அந்த மூதாட்டியை போன்று நீங்கள் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்ல வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்துவதுதான் அதிபுத்திசாலி. அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஸ்கூல் படிப்போடு சேர்ந்து இந்த மதரசாவையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவற விடாமல் முழுமையான முறையிலே நம்மால் முடிந்த அளவுக்கு எந்த அளவிற்கு மதரசாவிற்கு வர வேண்டுமோ அந்த நிலைமையிலே லீவு போடாமல் தினந்தோறும் மதரசாவிற்கு வந்து எந்தெந்த பாடங்களை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு வழியிலையும், உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கும், ரெண்டு கல்வியிலையும் நாம் முதன்மை மாணவர்களாக ஆக வேண்டும். அதற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டார். நாமே பாதுகாப்போம் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். வேற எந்த கிதாபுகளுக்கும் இது போன்ற அந்தஸ்துகள் சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. தௌராத்தாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், யாரும் முழுமையான முறையில பாடமாக்கியதில்லை. ஆனால் குர்ஆன் ஷரீஃபிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது ரொம்ப லேசாயிக்கிறா. சின்ன பிள்ளைங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் பண்றீங்க, அது எவ்வளவு லேசானது. அது மாதிரி என்ன செய்யணும்? சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கும். பெருசாக பெருசாக ஞாபக சக்திகள் குறைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சிந்தனைகள் அதிகமாக மாறுபடும். சிந்தனைகள் மாறுபடுகின்ற பொழுது குர்ஆனுடைய ஆயத்துகள் உள்ளே வருவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கணும். அதிகமாக பாடங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். போட்டி போடணும், பொறாமைப்படணும். இஸ்லாத்துல பொறாமை என்பது யார்கிட்டையும் படக்கூடாது. ஆனா ரெண்டு நபர்களை நம்ம பொறாமைப்படலாம். ஒன்னு யாரு? குர்ஆன் செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓதிட்டே இருக்கிறாரு, இரவெல்லாம் தொழுகையில ஓதிட்டு இருக்காரு. இந்த மனிதரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பொறாமைப்படணும். யா அல்லாஹ், இவனுக்கு இவ்வளவு நீ அறிவாற்றலை கொடுத்திருக்க, நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திருக்க, ஒரு நாளைக்கு 2 சஃபா பாடம் கொடுக்கிறாரு, தொழுகையில் அதிகமாக குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறாரு, ஆனா என்னால கொடுக்க முடியல, ஒரு சஃபா தான் நான் கொடுக்குறேன். அவனால என்ன செய்யணும்? பொறாமைப்பட்ட எல்லாத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். நான் 3 சஃபா பாடம் கொடுப்பேன், 4 சஃபா பாடம் கொடுப்பேன் அப்படின்னு செய்யணும். போட்டி போடணும். இது போன்ற விஷயங்களை போட்டி போட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல முன்னேற்றத்தோடு வேகமாக குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதரசாவை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். மருஹுமான எங்களுடைய ஆசிரியர் தந்தை அல்லாமா அப்துல் ரஹ்மான் ஹஜரத் அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்கள் சேவை செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் கபூல் செய்து அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நம்ம இந்நேரத்தில் துஆ செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாய்ப்புக்கு தந்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பரிசளிப்பு நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் விழா என்பது முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பரிசளிப்பு நிகழ்வு முதலாவதாக இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல முறையிலே விடுமுறை எடுக்காமல் மதரசாவிற்கு எத்தனை நாட்கள் மதரசா நடைபெற்றதோ அந்த எல்லா நாளும் மதரசால இருந்து நல்ல முறையில வந்த அந்த மாணவருக்கு உண்டான பரிசு. இந்த மாணவர் போன மாசமும் வேற ஒரு லிஸ்ட்ல பிரைஸ் வாங்கினாரு. ஆனா இந்த மாசம் வேற ஒரு லிஸ்ட்ல, ஆனா பரிசளிப்பு அந்த இதுக்குள்ள பூந்துட்டார். வேற யாரும் இல்லை, முஹம்மது அலி. நவம்பர் மாதம் ஒரு தினம் கூட லீவ் போடல. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி புயல் வருதுன்றாங்க, வரலன்றாங்க. அதனால மதரசா எப்பயுமே லீவு போடுறதே கிடையாது. நம்ம புயல் அவங்க கவர்மெண்ட் ஹாலிடே ஸ்கூல் வச்சா அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருவாங்க மதரசாவை. அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலையும் மழை பெஞ்சாலும் சரி, என்ன புயல் அடித்தாலும் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாள் கூட லீவு போடாமல் முழுமையான முறையில்
மதரசாவிற்கு வந்த முஹம்மது அலி அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பரிசளிப்பார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த நவம்பர் மாதத்திலே அதிக ஜுசுக்கள் மரணம் செய்தவர் போன மாசமும் அவர் தான் வாங்கினார். யாருக்குமே அவர் அடிக்கிறதுக்கு தைரியம் இல்லையா என்னன்னு தெரியல. அடுத்த மாசம் பார்ப்போம். அவர் அடிச்சு அவரை விட அதிகமான ஜுசுக்கள் முடிக்கிறதுக்கு யார் முயற்சி செய்றீங்கன்னு பார்ப்போம். முஹம்மது ஷஃபீக் இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு ஜுசு முழுமையான முறையிலே செய்தார். அடுத்ததாக மூணாவது கேட்டகரி, நம்ம மதரசால டெய்லியும் சபப்பாடம், சபப்பாடம், பழைய பாடம், புது பாடம் மூணுமே கொடுக்கணும். இந்த மூணுமே கொடுத்ததுல இந்த மாசத்துல, ஏன்னா எல்லாரும் மொத்த மாசமும் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஏன்னா கொஞ்சம் இதுதான். இருப்பினும் அதுல அதிகமான நாட்கள் 25 நாள் மதரசா நடந்திருக்குன்னு சொன்னா 18க்கும் மேலான அந்த நாட்கள்ல 3 பாடங்களையும், புது பாடம், சபப்பாடம், பழைய பாடம் 3ஐயும் கொடுத்த அந்த மாணவர் முஹம்மது இஸ்மாயில் திப்பு சுல்தான் காதியார் அவர்கள் பரிசு வழங்குவார். நாரே தக்பீர். அடுத்ததாக பேச்சாளர்களினுடைய பரிசு. பேச்சாளர்களில் 3வது பரிசை பெறக்கூடியவர் முஹம்மது ஹுமைத் அவர்கள். அவர்கள் பரிசு வழங்குவார். நாரே தக்பீர். 2வது பரிசு முஹம்மது இஸ்மாயில். நாரே தக்பீர். 2 பரிசு. முதலாவது பரிசு முஹம்மது ஷஃபீக். நாரே தக்பீர். என்னடா ஒருத்தருக்கே 2 பரிசு வருதுன்னு பார்க்காதீங்க. அவங்க 2 துறையிலும் முயற்சி செஞ்சிருக்காங்க. புது பாடமும் நிறைய முடிச்சு பயானும் பார்த்திருக்காங்க. அது பெரிய விஷயம். அடுத்ததாக எப்பயுமே நம்ம போட்டி இல்லாம பரிசு ஆங்கில உரை முஹம்மது ஷிப்லி அவர்களுக்கு ஹதரத் அவர்கள் பரிசு வழங்குவார். நாரே தக்பீர். இந்த பயானிற்காக வேண்டி அவர்களுடைய சுயமான நேரங்களை ஒதுக்கி முயற்சி செய்து அதை ஊக்குவிப்பதற்காக வேண்டி ஆறுதல் பரிசு முஹம்மது தல்ஹா. நாரே தக்பீர். முஹம்மது ஹிஷாம். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான முறையில் இந்த விழா நடைபெற்று முடிந்தது. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ்விற்கே எல்லா நன்றிகளும் உரித்தாகட்டுமாக. இந்த விழாவிற்கு அமைதி காத்து பயானிலே முயற்சி செய்து, ஹிஃப்திலே முயற்சி செய்து, நல்ல முறையிலே உரையாற்றிய மாணவ செல்வங்களுக்கும், அதே போன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த ஹதரத் பிறந்தகை அவர்களுக்கும், அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திப்பு சுல்தான் ஆஜியார் அவர்களுக்கும், நம்முடைய மதரசாவினுடைய முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா ஃபித் தாரைன் ஹதரத் அவர்களுடைய துஆவுடன் மஜ்லிஸ் நிறைவு பெறும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفوا عنا يا كريم يا رحيم يا الله.
صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم ارحمنا واغفر لنا ولوالدينا كما ربيانا صغارا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا أرحم الراحمين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا صلى الله عليه وسلم مرة بعد مرات. اللهم اجعل مدرستنا دائمة قائمة نافعة لجميع عبادك الصالحين برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது மதரசத்துர் ரஹ்மான் கடந்த 4 வருடங்களாக மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது.